கூப்பிட்டு சொன்னாங்க, மார்க்கத்துட்டு நீ மார்க்கத்துக்கு இஸ்லாத்தை விட்டு வரணும், வரமாட்டியா கிணத்துக்குள்ள கழுத்துல கயிறை போட்டு 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 சும்மா அந்த கோழியை தொங்க விட்டுற மாதிரி தொங்க விட்டாங்க எல்லாத்தையும். முஸ்லிம் பெண்கள் பலஸ்தீன்ல இஸ்ரேல் மினிஸ்டர் சொல்றா, பலஸ்தீன் மக்களை பெத்தெடுத்த இந்த உம்மமார்களை வெட்டி அந்த ரெத்தார பாக்கணும். வெறுமனே ஸ்கார்ஃப் போட்டதுக்கு கடந்த காலங்கள்ல நட்டு ரோட்ல நாயை சுடுற மாதிரி சுட்டாங்க பொம்பளையில. இது முழு உலகத்திலேயும் பெண்கள் இப்படி அழிக்கப்படுற நேரத்துல இலங்கையில 40க்கும் 60க்கும் இடப்பட்ட முஸ்லிம் பொம்பளை பிள்ளையில என்ன லவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆம்பளை. இதுல மோர் தென் 90% முஸ்லிம் பாய்ஸ் தான் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் இருக்கிற பொம்பளையில களவெடுத்து கொண்டிருக்கிறேன். ஹராம். இங்க இருக்கிற பொடிமார்கள் விளங்கிக்கோங்க, லவ் பண்ற ஹராம். ரசூலுல்லாஹ் உம்மத்தில் இருக்கிற பெண்களை களவெடுத்தவங்க மியான்மர்ல கொண்டைய விட, குஜராத்ல கொண்டைய விட, பலஸ்தீன்ல கொண்டதை விட எங்கட சொசைட்டில எங்கட ஊர்ல இன்னொரு வீட்டுல இருக்கிற கொமர் புள்ளைய களவெடுக்கிற ஹராம். பெண்களுடைய விஷயத்துல தவறு போறவங்க, பெண்களுடைய விஷயத்துல தவறு செய்யறவங்க, விளாடுறவங்களுக்கு உலமாக்கள் பல கருத்துக்களை வச்சு சொல்றாங்க. கடைசி நேரம் இவர் கஷ்டப்படுவார், இழிவான மரணத்துக்கு ஆப்ஷன்ஸ் கூட பல விதத்துல சொல்றாங்க. சொல்றாங்க பெண்கள் விஷயத்துல தவறு போனோம் நீங்கிறாங்க இல்லையா, குழப்பம். லவ் பண்ணி கொண்டிருந்த நிலைமையில, ஒரு சமூகத்தில் ஒரு பொம்பளை மனசுல வச்சு கொண்டிருந்த நிலைமையில, அந்த பொம்பளை புள்ள ஒருத்தனை மனசுல வச்சுக்கொண்டு தவறு செஞ்சு கொண்டிருந்த நிலைமையில இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விதத்துல ஆக்சிடென்ட் ஆகியோ ஏதோ ஒரு விதத்துல மவுத் ஆகுனா, சவுத் ஆப்பிரிக்கால சில ஸ்கூல் சொல்றாங்க என்ன தெரியுமா, விபச்சாரம் செஞ்சு கொண்டிருக்க போகல மவுத்தானாட நிலைமை அதுதான். விபச்சாரம் செஞ்சு கொண்டிருக்க போகல மவுத்தாவது இருக்கே, ப்ரொஸ்டிடியூஷன் செஞ்சு கொண்டிருக்க போகல மவுத்தார நிலைமை இருக்கு இல்லையா, லவ் பண்ணி கொண்டிருக்க போகல மவுத்தாரை, போன்ல பேசி கொண்டிருக்க போகல, ஒரு தகராறு அந்த தவறு நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில் கணவன் மௌத்தாவுனா மனைவிக்கு உணர்வு கல்யாணம் பேசல இத முடிகிற வரைக்கும். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை புள்ளைய, ஊர்ல உள்ள பொம்பளை புள்ளைய நான் கை அடிக்கிறது, களவெடுக்கிறது ஹராம் ராஜா, ஹராம். கண்ணியமாக பணம் கொடுத்து பள்ளியில உட்கார வச்சு அந்த புள்ளையோட வாப்பாட கைய பிடிச்சி அவர் மனசார சொல்லணும், ஏன் இந்த புள்ளைய நான் உங்களுக்கு பொறுப்பு தாரேன், இவர் சொல்லணும் நான் அதை கபூல் பண்ணிக்கொள்றேன், நான் ஏத்துக்கொள்றேன். லவ் பண்ணி அந்த புள்ள சண்டை பிடிச்சி, நான் சண்டை பிடிச்சி அந்த பாப்பா வெறுத்து மனசால நொந்த நிலைமையில பள்ளியில வச்சு முடிச்சு கொடுத்து ஆகணும், வேற வழி இல்லைன்னு கைய பிடிச்சி தாரார்டா பதுவாவோட தந்தாரு. இது பலையில எடுத்தது, பரீட்சை எடுத்தது சமூகம் முஸ்லிம் பெண். ஹராம். கொடியமார்கள் செய்யறே ஹராம். எங்கட காமியில, எங்கட சமூகத்துல, எங்கட ஏரியால, எங்க புள்ளையில, இந்த ஏரியால படிக்கிற முஸ்லிம் பொம்பளை புள்ளையில, டியூஷன் போற முஸ்லிம் பொம்பளை புள்ளையில, எங்கட சமூகத்துல உள்ள புள்ளைய நகல எடுக்கலாம். ஏன் 90% சொன்னேன், ஆல்மோஸ்ட் 4 to 10% ஒவ்வொரு ஏரியால முஸ்லிம் பொம்பளை புள்ளை நான் முஸ்லிமா தான் லவ் பண்ணி கொண்டீங்க. ஒரு ஏரியால 40 கிராஜுவேட்ஸ், யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ், குவாலிஃபைட் முஸ்லிம் பொம்பளை புள்ளை, கிட்டத்தட்ட 8 வருஷத்துல 40 குவாலிஃபைட் பொம்பளை புள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு போனேன் நான் முஸ்லிம். எவரேஜ் ஒரு வருஷத்துக்கு 1 இல்லாட்டி 2 ஸ்கூல்ல படிக்கிற பொம்பளை புள்ளை நான் முஸ்லிமோட போகுது. இதுதான் சொசைட்டி நிலைமை. இது சரியா நிப்பாட்டப்படாட்டே இலங்கை முஸ்லிம்கள் 40% பெண்கள் காதல்லையும் கிட்டத்தட்ட 12% ட்ரக்ஸ்லயும் இருந்தா உன 5 வருஷத்துல இது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிக்காத பொம்பளை புள்ள 30 வயசுக்கு மேல நிறைஞ்சிரும். விபச்சாரம் செய்யற பொடியமார்கள் நிறைஞ்சிருவாங்க. ட்ரக்ஸ் உள்ள பொடியமார்கள் திருமணத்துக்கு போற தலா கூடிரும். பெண்கள் ஆண்களை வானான்றாங்க சில ஏரியால, சில ஊர்கள கணவனை வானம் சொல்ற பெண்கள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சொசைட்டி என்ன ஆகுமாக இருக்கும். வெளிநாடுகள்ல அழிகிற அழிவை விட இலங்கையில் அழிகிற அழிவு புதினமான அழிவாய்க்கும்.